وآله وأصحابه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فيها يفرق كل أمر حكيم صدق الله المولان العظيم قال إن محمد رسول الله صلى الله عليه وسلم قوموا ليلها وصوموا نهارها أو كما قال عليه الصلاة والتسليم பசிக்கின்ற மனிதனுக்கு ருசிக்கின்ற உணவளித்து ரசிக்கின்ற ரச்சக உடனே அனைத்து புகழ உண்டாவதாக அனைத்து உலகிற்கும் அற்புடையாக அவதரித்த நிலப்பவான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை அனுப்பி சகாது பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபா பெருமக்கள் தாபியீன்கள் தாபியீன்கள் ஷஹதாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் குறிப்பாக இந்த அமர்ந்திருக்கும் நம்மவர்கள் மீதும் பாக்கி நிறைந்த இந்த இறைவனுடைய அமர்வுகளில் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய கலந்து கொள்ளக்கூடிய அனைவர்கள் மீதும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவாக இருக்கின்ற மூமியான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் அனைவர்கள் மீதும் அவருடைய சாந்தியும் சமாதானமும் என்று நடவடிக்கையாக ஆமென். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நிகழ்ச்சியாகவே நாம் எல்லாம் ஒரு பரக்கத்தான அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த இரவுகளில் ஒரு இரவான லைலத்துல் பராஅ என்று சொல்லக்கூடிய பராஅத்துடைய இரவிலே நாம் எல்லாம் வீற்றிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இங்கு நடைபெறக்கூடிய அனைத்து அமல்களிலும் கலந்து கொள்ள நியத்து வச்சு உட்காருவோம். இன்ஷா அல்லாஹ் உட்காரலாம். ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ பயானு, அடுத்து தஸ்பீஹ் தொழுகை, அடுத்து திக்ரு, அடுத்து துவா. இன்ஷா அல்லாஹ் கடைசியில் கபர்ஸ்தானுக்கு சென்று ஜியாரத் செய்வதோடு முடிந்து கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த இரவில் அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு பாக்கியமாக தந்திருக்கிறான். அதுக்காண்டி அல்லாஹ் ஃபர்ஸ்ட் ஷுக்ர் செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ், ஷுக்ரியா அல்லாஹ் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஷுக்ரியா அல்லாஹ். ஏன்னா அல்லாஹ் யாருக்கு நன்மைகளை செய்ய அவன் நாடுகிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் அமல்கள் செய்வதற்கு உண்டான சூழ்நிலைகள் அமையும். எத்தனையோ மக்கள் நினைத்திருக்கலாம் இந்த அமல்கள் கலந்து கொள்ளணும், ஆனால் அவங்களுடைய வேலையோ அல்லது வேற ஏதேனும் ஒரு விஷயம் அவர்களுக்கு இடையூறாக வந்து இது போன்ற நல்ல அமல்களில் பங்கெடுத்து கொள்ள முடியாத துர்பாக்கியசாலிகளாக கூட மக்கள் மாறி போவதை நாம் பார்க்கிறோம். அல்லது சில மக்கள் வேண்டுமென்றே இந்த இரவினுடைய சிறப்புகளை உதாசீனப்படுத்தி புறக்கணித்து இது எல்லாம் பிதஅத்து, இது பதாலத்து என்பதாக எல்லாம் சொல்லி புறக்கணிப்பதை பார்க்கிறோம். ஆக எப்படியோ கணித்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால போன ஜும்மாவில் இருந்து 3-4 முறை நமக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு வாட்ஸ்அப் வழியாக கூட இந்த இரவினுடைய அமல்களுடைய டைம் ஆரம்பம் எப்ப என்னென்ன அமல் செய்யப்படும் என்பதை எல்லாம் சொல்லப்பட்டாலும் கூட அல்லாஹ் யாருக்கு நசீபு தருகிறானோ அவர்கள் தான் இந்த பாக்கியமான அமல்களில் பங்கெடுத்துக் கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு இந்த வாய்ப்பு தந்தார் அல்லவா, அதற்காக அல்லாஹ்வுக்கு நம்ம ஷுக்ர் செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கணிதத்துக்குரியவர்களே, இந்த பராஅத்துடைய இரவு இருக்கிறது அல்லவா, இந்த பராஅத்துடைய இரவினுடைய சிறப்புகள் ஏராளம் இருக்கிறது. முதல் விஷயம், 5 இரவுல கேட்கப்படக்கூடிய துவாவை அல்லாஹ் ஒருபோதும் தட்டி கழிக்கவே மாட்டான், உடனடியாக கபூல் செய்வான். அந்த 5 இரவுகளில் ஒரு இரவாக இந்த பராஅத்துடைய இரவு இருக்கிறது. இந்த இரவில் நம்முடைய எவ்வளவோ தேவைகள் இருக்கும், அதையெல்லாம் சில சமயத்தில் கேட்டு இருப்போம், சில சமயத்தில் கேட்காமலேயே அது நடக்கணும்னு அல்லாஹ்வை எதிர்பார்த்து கொண்டிருப்போம். எனவே நம்மளுடைய ஆசை கனவுகளை எல்லாம் நினைவாக்கி கொள்வதற்குண்டான ஒரு வரப்பிரசாதமாக ரப்பு நமக்கு தந்திருக்கிற அந்த துவாவை இன்றைய இரவிலே நம்மால் எவ்வளவு தொழுது அழுது அல்லாஹ்வை கேட்டு பெற முடியுமோ அந்த அளவுக்கு தொழுது அழுது துவா செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். நாம் முயற்சி செய்வோம், அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். ஆக 5 இரவுகள் துவா கபூலாக்கப்படக்கூடியது. அதில் ஒரு இரவு இந்த பராஅத்துடைய இரவாக இருக்கிறது என்பதை முதல் செய்தியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இருக்கிறீர்களே, இந்த ஷஅபான் மாதம் இருக்கிறது அல்லவா, நாம் இருக்கிற 8வது மாதம் ஷஅபானுடைய மாதம், 9வது மாதம் தான் ரமலான் மாதம். இந்த ஷஅபான் மாதமே பாக்கியங்களும் பரக்கத்துகளும் நிறைந்ததாக இருக்கிறது இருக்கிறீர்களே. ஆனால் நாம் அதனுடைய பாக்கியங்களையும் பரக்கத்துகளையும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அதை அசால்ட்
நாளாக விடுகிறோம் என்றிருக்கிறீர்களே. ஆனால் சஹாபாக்களும் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மாதம் முழுக்க அதிகமான நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார்கள் என்பதாக வரலாறு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. கணிதற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இன்றைய இரவுக்கு பராத் இரவு என்பது மட்டுமல்ல, இன்னும் சில பெயர்களும் உண்டு என்பதாக ஹதீஸிலே பார்க்கிறோம். ஒன்று லைலத்துல் முபாரக்கத், லைலத்துல் முபாரக்கத், அதாவது பரக்கத்துகள் நிறைந்த இரவு என்ற ஒரு பெயரும் இந்த பராத்துக்கு உண்டு. இரண்டாவது லைலத்துல் ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த இரவு என்ற பெயரும் உண்டு. மூன்றாவது தான் லைலத்துல் பராத், விடுதலை ஆக்கக்கூடிய இரவு. பராத்துல விடுதலை தரக்கூடிய இரவு என்பதாக வருகிறது. இருக்கிறவர்களே, எதிலிருந்து விடுதலை என்று யோசிக்கும் பொழுது அல்லாமா இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி தருவார்கள், கண்டிப்பாக இந்த இரவிலே அல்லாஹ் தஆலா பல மக்களுக்கு நரக விடுதலை தருகிறான். அதனால தான் இந்த இரவுக்கு பேரே பராத்துடைய இரவு என்பதாக அல்லாமா இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், கணிதற்குரிய அல்லாஹ்வினர்களே, புனிதமிக்க இந்த இரவில் நரகவாதிகள் அதிகமாக விடுதலை பெறுவதால் இந்த இரவிற்கு லைலத்துல் பராத் என்ற பெயர் வந்தது என்பதாக அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை ரூஹுல் பயான் என்று சொல்லக்கூடிய தஃசீரில் வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. கணிதற்குரிய அல்லாஹ்வினர்களே, எனவே இந்த இரவில அதிகமான மக்களை அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலையாக்குகிறானாம். அப்ப அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடிய இந்த இரவில் நாம் அமல்கள் செய்து நம்மையும் அல்லாஹ் அந்த கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரக கொடூர நெருப்பிலிருந்து விடுதலையாக்க வேண்டும் ரப்பே என்று கேட்பதற்கு ஒரு வாய்ப்பாக இது இருக்கா இல்லையா? போய் தூங்கிட்டா அல்லது வேற வேலையில ஈடுபட்டுட்டா துவா கேட்கிற சூழ்நிலை தோணாது, எண்ணம் வராது. அப்ப அவனுக்கு பிடித்தமான இல்லமான பள்ளியில அமர்ந்து நடைபெறக்கூடிய அமல்களிலும் கலந்து கொண்டு இறுதியாக நாம் அந்த நரக நெருப்பிலிருந்து விடுதலை வேண்டும் ரப்பே என்று அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் மல்க அல்லாஹ்ட்ட துவா கேட்கும் பொழுது கண்டிப்பா அல்லாஹ் கபூல் செய்து நம்ம எல்லாம் நரகத்திலிருந்து விடுதலையாக்கி தருவான் என்ற நம்பிக்கையோடு நம்ம துவா கேட்போம். அல்லாஹ் உதவி செய்வானாக. ஆக அல்லாஹ் தஆலா இந்த இரவிலே பல ஆயிரக்கணக்கான மக்களை நரகத்திலிருந்து விடுதலையாக்குகிறான் என்று சொல்லும் பொழுது இந்த ஒன்றே போதும். இது எவ்வளவு பெரிய பாக்கியமான இரவில் நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள கடைபிடிக்கிறோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வினர்களே, இந்த இரவிற்குரிய சிறப்புகள் குர்ஆன் வழியாகவும் ஹதீஸின் மூலமாகவும் சஹாபாக்கள் அதற்கு பின்பு வந்த தாபீன் வழியாக நிறைய செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, இந்த பராத்துடைய சிறப்புகளை பற்றி 10க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. பராத் இரவு உண்டு என்பதாகவும் அதனுடைய சிறப்புகள் ஏராளமாக இருக்கிறது என்பதாகவும் 10 வகையான சஹாபாக்கள், சாதாரணமான சஹாபிகள் அல்ல, அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகனார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கணவர். அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதே போல ஆண்களில் அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு, பெண்களில் அதிகமான ஹதீஸ்களை அறிவிச்சவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களும் பராத் இரவுடைய சிறப்புகள் நிறைய சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கடுத்து அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு பெரிய கவர்னராக இருந்தவர்கள் இவர்கள். அப்பேற்பட்ட மாமேதையான அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இது போன்ற 10 வகையான சஹாபாக்கள் பராத்துடைய இரவுகளின் சிறப்புகளை பற்றி நமக்கு நிறைய சொல்லி இருக்கிறார்கள். ஹதீஸ் கிதாபில் டைட்டிலே வருகிறது, பாபு மா ஜா ஃபி லைலத்தில் நிஸ்ஃபி மின் ஷஅபான். ஷஅபானுடைய பாதி இரவு, அதாவது 15வது இரவினுடைய பாடம் என்ற ஹதீஸ்களில் ஒரு டைட்டிலே வருகிறது என்று சொன்னால், ஹதீஸ் கிரந்தத்தை எழுதிய முஹத்திஸீன்கள் செய்றாங்க இந்த இரவுக்கு நிறைய சிறப்புகள் உண்டு என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மட்டுமல்ல, அலி ரலியல்லாஹு சொல்வார்கள், இதா கானத் லைலத்துல் நிஸ்ஃபு மின் ஷஅபான், ஷஅபானுடைய பாதி இரவு அதாவது 15வது இரவு வந்துவிட்டால் நம்ம என்ன செய்யணும் அதை சொல்றாங்க. வகூமு லைலஹா, அந்த 15வது இரவு, இதுதான் 15வது இரவு, பகல் 14 நைட் 15. இந்த 15வது இரவில் நாம் இருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்னு சரதாலேசன் சொன்னதா அலிரலியா சொல்றாங்கன்னா, கூமு லைலஹா, இந்த இரவில் நின்று அமல்கள் செய்யுங்கள், அதிகமான இபாதத்துகள் செய்யுங்கள். வசூமு நஹாரஹா, மறுநாள் பகலில் நீங்கள் நோன்பு வையுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், அன்பிற்கினிய அல்லாஹ்வினடியார்களே, ஏன் இந்த இரவுக்கு நீங்க இந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரணும் என்பதை யோசிக்கும் பொழுது
ஏன் இந்த இரவு வந்துருச்சுன்னா, இரவு ஃபுல்லாக அமல் செய்யுங்க, நின்று வணங்குங்க, பகல்ல நோம்பு வைங்கன்னு ஏன் சரதாரசன் சொன்னாங்கன்னா அதற்குரிய காரணத்தையும் அவங்க சொல்றாங்க. ஏனென்றால் ரிஸ்க் தரக்கூடிய ராசிக்காக இருக்கிற ரப்பு இந்த மகரிபுடைய நேரம் வந்தவுடன், இந்த பகல் பொழுதனுடைய சூரியன் மறைந்த பிறகு, இந்த இரவு வந்த உடனேயே மகரிபு நேரத்தில் ரப்பு முதல் வானத்துக்கு இறங்கி வராங்க. ரப்பு கொடுக்கிற தெய்வம் பூரையை பித்துக்கிறது பிச்சுக்கிட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க அல்லவா. கொடுக்கக்கூடிய வல்லல் ரப்புல் ஆலமீன் நம்மை நோக்கி இந்த முதல் வானத்துக்கு இறங்கி வருகிறான் என்று சொல்லும் பொழுது, இந்த இரவுல ரப்பு வந்தான்னா யாரு வந்தாங்க, எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று நாம் ஒரு சோடையாக இருப்போமே ஆனால், பொதுவோக்காக இருப்போமே ஆனால், யாருக்கு என்ன நஷ்டம்? நமக்கு தான் நமக்கு பெருத்த நஷ்டம் என்பதை எல்லாம் நாம் யோசிக்கணும் இருக்கிறோம். முதலாளி இடத்துல மாதம் முழுக்க வேலை செஞ்சாதான் என்ன செய்வாரு, அந்த தேதியில குறிப்பா சம்பளம் போடுவாரு. அந்த சம்பளம் எப்ப போடுவாருன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனா முதலாளி இங்கெல்லாம் பெரிய முதலாளியான ரப்புல் ஆலமீன், அவன் தான் எல்லாத்துக்கும் ருசுக்கு தருபவன். அவனே இறங்கி வந்து என்கிட்ட கேட்கிறவங்க இருக்கீங்களா, கேளுங்க நான் தரேன். யாராவது பாவம் மன்னிப்பு கேட்குறீங்களா, கேளுங்க நான் உங்க பாவத்தை மன்னிக்கிறேன். யாராவது ரிசுக்கு வேணுமா, கேளுங்க நான் ரிசுக்கு தரேன். யாராவது பலா முசீபத்து நீங்களும் ரப்பே என்று கேட்குறீங்களா, என்ற கேளுங்க நான் உங்களுக்கு தரேன். இன்னும் என்னென்ன நீங்கள் தேவை உடையவர்களாக இருந்து என்ற கேட்க நினைக்கிறீங்களோ கேளுங்கள், 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 நான் தருகிறேன், நான் தருகிறேன். ஒரு முறை அல்ல, மகரிபு ஆரம்பிச்சதிலிருந்து நாளை காலை சுபூஹ் வரும் வரையிலும் ரப்பு கேட்டுட்டே இருக்கிறான். 7 வானத்துக்கும் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கும் அப்பால் இருக்கிற ரப்புல் ஆலமீன் எல்லாத்தையும் கடந்து முதல் வானத்தில் அவனுடைய அடியார்களான நம்முடைய தேவைகளை நிறைவேற்ற ரப்பே இறங்கி வரும் பொழுது, மஹ்லூக்காக இருக்கிற அவனுடைய அடிமைகளாக இருக்கிற நாம் இந்த இரவை வீணாக்கி விட்டால் பெருத்த நஷ்டம் அடைந்திருக்கிறவர்களே. ரப்பு எவ்வளோ இறக்க உள்ளவனாக இருக்கிறான் என்று யோசிக்கிறேன். பாவம் செஞ்சுட்டு தப்புக்கு மன்னிப்பு கேட்க நாம தான் அல்லாட்ட போகணும். ஆனா ரப்பே மன்னிக்க இறங்கி வரான். நம்முடைய தேவை நிறைவேற்றி தருவதற்கு அல்லாஹ் இறங்கி வரானா, எவ்வளவு அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறான் என்பதை எல்லாம் சற்று யோசிக்க இருக்கிறோம். மற்ற தெய்வங்கள் போல அல்ல நம்முடைய இறைவன் ரப்புல் ஆலமீன். கணித்திருக்கிறவர்களே, 70 தாயை விட ஒவ்வொரு மனிதர்கள் மீதும் பாசம் வச்சிருக்கான் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, ஒவ்வொரு அடியார்கள் மீதும் அல்லாஹ் 99 தாயை விட பாசம் வச்சிருக்கிறான்னு சொல்லி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் இறங்கி வந்து நம்முடைய தேவையை நிறைவேற்றி தர வருகிறான் என்று சொல்லும் பொழுது, இந்த இரவை நம்ம பாழாக்கி விடக்கூடாது. தூக்கம் எளிதாக தூங்கிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு கொஞ்சம் அமல்கள் செய்வதற்காக சற்று தள்ளி வைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் லேட்டாக தூங்குவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான நல்ல அமல்கள் நடைபெற இருக்கிறது. எனவே எல்லா அமல்களையும் முழுமையாக செஞ்சுட்டு நம்மளுக்கு தேவைகள்லாம் அல்லாஹ்ட்ட கேட்டு போவோம். அல்லாஹ்வுடைய அருளால் நம்முடைய தேவைகள் நிறைவேற்றி தருவானாக. கணிதக்குரியவர்களே, அல்லாஹ் ரொம்ப இறக்கம் உள்ளவன். அல்லாஹ்வுக்கு 99 ரஹமத் இருக்குதான். அதில் ஒரே ஒரு அல்லாஹ்வுக்கு 100 ரஹமத் இருக்கிறதாம். அதில் ஒரே ஒரு ரஹமத்து தான் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கிறானா. மீதி இருக்கிற எத்தனை இருக்கு? 99 ரஹமத்தை அல்லாஹ் மறுமையில வச்சிருக்கிறான். ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அந்த அல்லாஹ்வுடைய ஒரு ரஹமத்து தான் இந்த உலகத்தில் நாம் யாரையெல்லாம் நேசிக்கிறோமோ அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் தூண்டுதல் தான். கணவன் மனைவியை நேசிப்பது, மனைவி கணவனை நேசிப்பது, பெற்றோர்கள் பிள்ளைகள் நேசிப்பது, பிள்ளைகள் பெற்றோர்கள் நேசிப்பது, ஆசிரியர்கள் மாணவர்கள் நேசிப்பது, மாணவர்கள் ஆசிரியர்கள் நேசிப்பது, கூட பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் நேசிப்பது, சகோதரிகள் சகோதரிகள் நேசிப்பது, எல்லாம் அன்பிற்குரியவர்களை மனிதர்கள் மட்டுமல்ல, பிற எல்லா ஜீவன்களும் சரி தன்னுடைய மற்ற ஜீவன்களை நேசிக்கிறது என்றால் இதனுடைய முஹப்பத் எங்கிருந்து வந்தது? அல்லாஹ்வுடைய 100 ரஹமத்தின் ஒரே ஒரு ரஹமத்துடைய அந்த உதவி தான் இந்த உலகத்தில் இருக்கிற நட்புகள், அந்த முஹப்பத் எல்லாம் அதனுடைய வெளிப்பாடு என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. என்றால் ஒரு ரஹமத்துக்காக என்னெல்லாம் செய்யறாங்க. இன்னைக்கு அந்த நல்ல நட்பை கூட இன்னைக்கு தப்பான வார்த்தைய காதலுங்கிற பேர்ல இன்னைக்கு ஈமான பறி கொடுத்துட்டு சில மக்கள் போயிடுறாங்க. எதுக்காக? அந்த லவ்வுக்காக, அந்த அன்புக்காக, அந்த நட்புக்காக. அமெரிக்கர்களே, எத்தனை மக்கள் அந்த காதலிக்காக, அந்த நட்புக்காக பைத்தியமா தெரிகிறானுங்க. மொட்டை அடிச்சுக்கிட்டு அங்கே இங்கே பச்சையை குத்திக்கிட்டு, பச்சை ஹராம். இஸ்லாத்தை பொறுத்தவரையும் பச்சை குத்துவது என்பது, பச்சை குத்துபவனும் குத்தி கொள்ளக்கூடியவனும் நரகவாதின்னு
அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு அவளுக்காக அவளுடைய பேரை நெஞ்சில குத்திக்கிறது, கையில குத்திக்கிறது, கண்ட இடத்துல குத்திக்கிறது மார்க்குவதை விரும்பவே இல்லை இருக்கிறவர்களே. குறிப்பாக இளைஞர்கள் நிறைய இருப்பதால் சொல்லுகிறோம் இருக்கிறவர்களே, அல்லாஹ்வுக்காக யாரையாவது நம்ம நேசிப்போமே ஆனால் நாளை மறுமையில நம்ம 2 பேத்துக்கும் நம்ம யாரை நேசிச்சோமோ அந்த நட்பு ரப்புக்காக இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு அல்ல பெரிய கிரீடத்தை தரான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமையில அன்பியாக்களும் சுஹதாக்களும் பார்த்து பொறாமைப்படக்கூடிய ஒன்று இருக்கிறது. அதுதான் அல்லாஹ்வுக்காக நட்பு வைச்ச அந்த நட்பு. அந்த நட்புக்கு அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதி என்னன்னு சொன்னா பெரிய கிரீடத்தை தந்து உயர்வான அந்தஸ்துகளை எல்லாம் தருவான். மற்றவர்கள்லாம் எனக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயப்படக்கூடிய அந்த நேரத்தில் எந்த டென்ஷனும் இல்லாமல் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், எதை பற்றியும் கவலைப்படாமல் எந்த விதமான பயமும் இல்லாமல் அவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால் நாளை மறுமையிலேயும் இந்த உலகத்திலும் சரி சந்தோஷமா வாழணும்னா அல்லாஹ்வுக்காக ஒரு ஆளை நேசிக்கணும். அன்பிருக்கிறவர்களே, எனவே அல்லாஹ்வுக்காக நேசிப்பது என்றால் ஒருவரை தொழுக அழைச்சு வருவது, அவரை அமல் செய்வதற்கு நம்ம உதவியாக இருப்பது, அல்லாஹ் பற்றி அவர்கிட்ட எடுத்து சொல்வது, இதையெல்லாம் அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய செயல்கள். இப்படி நாம் ஒருவருக்காக செய்யப்படும் பொழுது அது இயற்கையாக முஹப்பத்து ஏற்படுகிறது. அந்த முஹப்பத்து அல்லாஹ்வுடைய அந்த பரக்கத்துக்கும் உதவிக்கும் காரணமாக அமைகிறது. அன்பிருக்கிறீர்கள் அல்லாஹ்வுடையார்களே, எனவே இந்த முஹப்பத்து கூட ஈமானை பழிவாங்கக்கூடியதாக ஆயிடக்கூடாது, நம்முடைய ஈமானுக்கு பலகீனத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக ஆகிடக்கூடாது என்பதை இளைஞர்களான நீங்கள் எல்லாம் மனதில் பதிவு செய்ய வேண்டும் இருக்கிறீர்கள் அல்லாஹ்வுடையார்களே. அப்ப எதற்கு சொல்ல வருகிறோம்? அல்லாஹ்வுடைய 100 ரஹ்மத்துல 100 அருள் இல்ல, ஒரே ஒரு அருளுத்தான் இங்கு நாம் யாரையாலும் நேசிக்கிறோமோ நட்பு வைக்கிறோமோ அதனுடைய வெளிப்பாடுன்னு சொன்னா மீதி இருக்கிற 99 ரஹ்மத் எவ்வளவு உயர்வானது, எவ்வளவு அதிகமானது. நாளை மறுமையில அவனுடைய நல்லடியார்களுக்காக அல்லாஹ் சேர்த்து வச்சிருக்கிறான். நாம் இந்த உலகத்தில் பாவங்கள் செய்யாமல் அல்லது அறிந்தோ அறியாமல் ஏதோ தப்பு செஞ்சிருந்தோம் பாவம் செஞ்சிருந்தோம்னா இது போன்ற இரவில் நம்முடைய பாவங்கள் தான் நினைச்சு மனசு உருகி அல்லாஹ்ட்ட கையேந்தி துவா கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அருளா அவருடைய ரஹ்மத்தை ரசூலுடைய பரக்கத்தை அவருடைய பாவங்களை மன்னிச்சு நமக்கு நரகத்திலிருந்து விடுதலையாக்கி விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய 99 ரஹ்மத்தில் நாம் நடைய காத்திருக்கிறோம் இருக்கிறவர்கள். அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு ரஹ்மத்துக்கு உதாரணத்தை நம்ம பார்க்கலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமையில் ஒரு மனுஷனை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான்னா, டேய் சொர்க்கத்துக்கு போடான்னு. அந்த மனுஷன் அல்லாஹ் சொன்னது தான் தாமதம், குடுக்குடுன்னு ஓடுவான். எங்க? சொர்க்கத்தை நோக்கி வேகமாக ஓடுவான். ஓடிக்கிட்டே இருக்கிறவன் சொர்க்கத்து வாசல நுழைய போவான். அல்லாஹ் பிடிச்சிடுவான். பிடிச்சிக்கிட்டு கேட்பானா, ஏடா உலகத்தில் வாழும் பொழுது நீ ஒரு நல்லதும் செய்யலை, உலகத்தில் வாழும் பொழுது ஒரு நன்மையும் நீ செய்யலை, எவ்வளவோ சொன்ன தொழுவிடா நோய்டா அது செய்யடா இது செய்ய எதுவுமே செய்யலை, ஆனால் சொர்க்கத்துக்கு போடான்னு சொல்லணும் இவ்வளோ வேகமாக ஓடுறீங்கடா அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் சொல்லுவானா, யாருல உலகத்தில் வாழும் பொழுது தான் அவன் பேச்சை கேட்காம வாழ்ந்துட்டேன், எங்கேயாவது அவன் பேச்சை கேட்குறேன்னு, இங்கேயாவது உன் பேச்சை கேட்குறேன்னு. நாம் எப்படி சிரிக்கிறோமோ ரப்பும் சிரிச்சுக்கணும். சாதாரண சொல்கிறாங்க, ரப்பும் உங்கள் வார்த்தையை நினைச்சு கேட்டு எல்லாம் சிரிச்சிருவானா, சிரிச்சு சொல்லுவானா, போ என் ரஹமத்துக்கும் சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லுவான். அல்லாஹ் எவ்வளோ பெரிய ரஹ்மத்து அல்லாஹ் இருக்கிறான் என்பதை யோசித்து கடைபிடிக்கிறோம். பெரும் பாவம் செஞ்ச ஒரு நல்லது கூட செய்யாத அவன் மீது ரப்பு தன்னுடைய ரஹ்மத்தால் சொர்க்கத்துக்கு நுழைய வைக்கிறான்னு சொன்னா நம்ம பாவம் செய்ய நன்மையை சேர்த்து செய்கிறோம். அப்போ நம்மளுடைய அந்த பாவம் எல்லாம் அல்லாஹ் அழிச்சு நன்மைகளை அல்லாஹ் கபுல் செய்து நமக்கு சொர்க்கத்தை தர வேண்டும் என்றால் அன்பியர்களே, இது போன்ற இரவுகளில் விழிச்சு அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செஞ்சு அல்லாஹ்ட்ட துவா கேட்டு நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்கிறேன். அல்லாஹ் நல்லடியார்களே, அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், இறங்கி வந்து உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கன்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதிகமான முறையில அமல்கள் செய்ய வேண்டும் இருக்கிறீங்க. அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த 15வது இரவில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஆருயில் மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள்ட்ட அவங்க எப்படி நடந்துக்குவாங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவியுடைய வீட்டில் தங்குவதாக முடிவெடுப்பாங்க. அப்படி ஷாபான் மாதம் 15வது இரவில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் தங்கக்கூடிய நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க.
வந்து தங்களுடைய மனைவியோடு பக்கத்தில் படுக்கிறாங்க. திடீரென்று கொஞ்ச நேரத்தில் மனைவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணோம். ஆயிஷா தேடி தேடி பார்க்குறாங்க, காணோம். எழுந்துச்சு வீட்டுக்குள்ள பார்க்குறாங்க, தெரியல, எங்கேயுமே தெரியல. அப்படியே இறங்கி வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா ஜன்னத்துல் பக்கீங்கிற மதீனாவில் இருக்கிற முஸ்லீம்களுடைய அடக்க ஸ்தலம் கபர்ஸ்தானுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தின் பக்கம் கையை உயர்த்தி ஏதோ கேட்டுட்டே இருக்கிறாங்க அந்த கபர்வாசிகளுக்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்த உடனேயே மூச்சிரைக்க வேக வேகமாக வீட்டுக்கு வந்துட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவெல்லாம் முடிச்ச பிறகு வீட்டுக்கு வந்ததும் இந்த மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஆயிஷா நாயகி உட்கார்ந்துருக்கிறத பார்த்தோன்னே, என்ன ஆயிஷா பயந்துட்டியான்னு கேட்கும் பொழுது, அல்லாஹ் உங்க ரசூல் உங்களுக்கு துரோகம் செஞ்சிடான்னு பயந்துட்டியான்னு கேட்கும் பொழுது, இல்லை நீங்க வேற யாராவது உங்களுடைய வேற மனைவி வீட்டுக்கு போயிருப்பீங்களோ அப்படின்னு நான் என்ன செஞ்சேன், நினைச்சிட்டேன். சந்தேகம் வந்துருச்சு, எங்கேயும் போயிட்டாங்கன்னு சமாளிப்பாங்க. பத்தியா பெண்கள் அவங்க நினைச்சதையும் சாதிச்சுடுவாங்க, சமாளிக்கவும் செஞ்சிருவாங்க. அப்பாவைக்கிறாங்க ஆண்கள் தான் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்களுடைய வேற ஏதாவது பயந்துட்டியான்னு கேட்கும் பொழுது, இல்ல உங்களுடைய வேற மனைவி வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல ஆயிஷா, இன்றைய இரவு சாதாரணமான ஒரு இரவு இல்லை. இந்த இரவு நிஸ்ஃபு மின் ஷஅபான் மாதத்துடைய இந்த 15வது இரவு இருக்கிறது. அது சாதாரண இரவு அல்ல. இந்த இரவில் அல்லாஹ் தஆலா முதல் வானத்துக்கு இறங்கி வருகிறான். இறங்கி வந்து பனி குலைப் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்திலே ஆடுகள் அவர்கள் அதிகமாக வளர்ப்பாங்க. அந்த ஆட்டினுடைய முடி அளவுக்கு அல்லாஹ் தஆலா அதிகமான மக்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மற்ற கூட்டங்களும் ஆடுகள் வளர்த்தாங்க, மேய்ச்சாங்க. ஆனால் பனி குலைப்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் அவங்க அதிகமான ஆடுகளை வளர்ப்பாங்க. அவர்களுடைய ஆடுகளுடைய ரோம முடி என்பது மற்ற ஆடுகளுடைய ரோமங்களை விட அதிகமாக இருக்குமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ்ல பனி கல்புன்னு சொல்றாங்க. அதாவது பனி குலைபுங்கிற அந்த மக்களுடைய ஆடுகளுடைய ரோமம் அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு எவ்வளவு ரோமம் இருக்கிறதோ அந்த ரோமம் அளவுக்கு அல்லாஹ் தஆலா மக்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல நமக்கு தெரியக்கூடிய ரெண்டு செய்தி. ஒன்று, அதிகமான மக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இந்த இரவுல. ஒன்று. ரெண்டாவது, ஸல்லல்லாஹு அலைஹி போயிருக்கிறாங்க, கபர்ஸ்தானுக்கு போயிருக்கிறாங்க. கபர்ஸ்தான் பொதுமக்கள் அடங்கி இருக்கிற, இறந்து போனவர்கள் அடங்கி இருக்கிற இடத்துக்கு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் செஞ்சிருக்கிறாங்க என்பதும் இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு தெரியக்கூடிய செய்தி. திர்மிதி, இப்னு மாஜா, அஹ்மது போன்ற முக்கியமான ஹதீஸ் கிரந்தங்கள் வரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. கணிதக்கூடிய அல்லாஹ்வியார்களே, அடுத்து இன்னொரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த இரவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் என்று கேட்கிறாங்க தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு. இந்த இரவில் என்னென்ன சிறப்பெல்லாம் இருக்கு தெரியுமா என்று கேட்கும் பொழுது, என்னெல்லாம் சிறப்பு இருக்குது நாயகமே சொல்லுங்கள் ஆயிஷா நாயகம் சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இரவில் தான் இந்த வருடத்தில் எந்த வீட்டில் குழந்தை பிறக்க போகிறது அல்லாஹ் எழுதுறான். இந்த இரவுல தான் எந்தெந்த குடும்பத்துல குழந்தை பிறக்க போகிறது என்பதை எழுதுகிறான். ரெண்டாவது செய்தி, எந்தெந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் வஃபாத்தாக போறாங்க அடுத்த இந்த ஒரு வருஷத்துக்குள்ளாக. ரெண்டாவது செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது செய்தியாக சொல்றாங்க, அதாவது இந்த இரவில் தான் நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் உயர்த்தி காட்டப்படுகிறது ரப்பிடத்தில். நாலாவது, இந்த இரவில் தான் மனிதர்களுக்கு தேவையான ரிஸ்குகள் இறங்குகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஆரோக்கிய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லி தராங்கன்னு சொன்னா, இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு 4 செய்தி கிடைக்கிறது. ஒன்று என்னங்க, யாரெல்லாம் இந்த அடுத்த ஒரு வருஷத்துக்குள் அடுத்த பராத்துக்குள்ளாக எந்தெந்த வீட்டில் மௌத்து யாரெல்லாம் ஆக போறாங்கிறது நல்லா எழுதலாம். எந்தெந்த குடும்பத்தில் குழந்தை பிறக்க போகுதுங்கிறது எழுதலாம். மூணாவது, நம்மளுடைய அமல்களை அல்லாஹ் உயர்த்துகிறான் இந்த நாளில். நாலாவது, நமக்கு தேவையான ரிசுக்குகளை அல்லாஹ் இறக்கி தருகிறான். அப்போ எவ்வளோ பாக்கியமான இரவு என்பதை நாம் யோசித்து கடைப்பட்டிருக்கிறோம். இப்படி சொன்னால் நல்லா இருக்கும். பட்ஜெட் தாக்கல் செய்யக்கூடிய இரவு. அந்த அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளாக என்ன செய்யறது, அடுத்த ஒரு வருஷத்துல யார் யாருக்கு என்னென்ன நடக்கும் என்பதை ரப்பு எழுதி தரக்கூடிய இரவாக இந்த பராத்துடைய இரவை அல்லாஹ் ஆக்கி இருக்கிறான்னா எவ்வளவு பெரிய பாக்கியமான இரவில் நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய பள்ளியில் வீட்டு இருக்கிறோம் என்பதை யோசித்து கடைபெற்றிருக்கிறோம் இருக்கிற அல்லாஹ்வுடையார்களே. அப்ப இந்த இரவில் அல்லாஹ் தஆலா பாக்கியமான இரவு என்பதால் தான் ரப்பே இறங்கி வந்து பாவம் மன்னிப்பு தேர்வு இருக்கிற கேளுகிற பாவத்தை மன்னிக்கிறது அல்லாஹ் சொல்கிறான். எனவே நம்முடைய பாவங்களையெல்லாம் அல்லாஹ் என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களாக நாம் எல்லாம் மாறணும்.
பொதுவாக நம்ம யாருக்காவது ஏதாவது தவறு செஞ்சால் அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கறதே கிடையாது. அது நம்முடைய பெற்றோர்களாக இருக்கலாம், நம்முடைய உறவுகளாக இருக்கலாம், அவங்களுடைய மனசு நோக்குற மாதிரி ஏதாவது பேசியிருப்போம், அல்லது ஏதாவது பொறுப்புல உள்ளவர்களிடத்தில் மனசு உதாசனம் இருந்து பேசியிருப்போம். பேசிட்டோமே மனசு நோயிடுச்சு, போய் மன்னிப்பு கேட்கலாம், இருக்க மாட்டோம், செய்ய மாட்டோம். ஆனால் மன்னிப்பு கேட்க சொல்கிறது மார்க்கம். எந்த அளவுக்குன்னா நம்ம சேர்ந்தவர்கள் நம்முடைய பழகிடத்தில் இதே தப்பு செஞ்சு அது ஒரு பாவமாக இருக்கிற நேரத்தில் அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்காம ரப்போட்டு நம்ம எவ்வளவுதான் அழுது தொழுதுவா கேட்டாலும் அல்ல மன்னிக்க மாட்டாங்க. அப்ப நம்மால் யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, மனசளவுலையாவது நோவினை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் முதல்ல அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேளுங்கட்டு மார்க்கம் சொல்லுது. ரெண்டாவது ரப்பட்ட வரணுமா, நம்ம அதை விட்டுருவோம். ரப்பட்ட மட்டும் கையேறி யாரெல்லாம் என் பாவத்தை படிச்சுக்க. ரப்புக்கு நம்ம ஏதாவது பாவம் செஞ்சிருக்கிறோம், தொழுகை விட்டுருக்கிறோம், நோம்பு விட்டுருக்கிறோம், ஜகாத் செய்ய கொடுக்கல, ஹஜ் செய்யல, இப்படி ரப்புக்குன்னு சில கடமைகள் இருக்கிறது. ரப்புக்குள்ளா அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஏதாவது தப்பு செஞ்சு அதுக்கு ரப்பட்ட மன்னிப்பு கேட்டா ரப்ப மன்னிச்சிருவான். ஆனா ஹுக்கூமுல் இபாத் அடியார்கள் செய்யக்கூடிய கடமைகளில் ஏதேனும் நம்ம குறை ஏற்படுத்திட்டு அங்க போய் மன்னிப்பு கேட்காம ரப்பட்ட என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதாக நமக்கு ஹதீஸ்கள் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. எனவே நாம் எல்லா அமலும் முடிஞ்ச பிறகு யார் யாருக்கு என்னென்ன துரோகம் செஞ்சிருக்கிறோம், நம்ம யார் நம்மால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கொஞ்சம் யோசிக்கலாம். இன்ஷா அல்லாஹ். நம்மள பலகீனமானவர்கள், நம்முடைய பலகீனத்தின் காரணமாக அல்லது ஏதாவது பேராசையின் காரணமாக சொத்து விஷயத்திலேயோ அல்லது ஏதோ குடும்ப விஷயத்திலேயோ இதேனும் நம்மால் யாராவது கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. கொஞ்சம் குறைஞ்சது இந்த இரவில கண்டிப்பாக நாளைக்கு அவங்களுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும் ஒரு உறுதி எடுப்போம். எதுக்கும் விட்டு கொடுக்கிறோம், அல்லாவுக்காக விட்டு கொடுக்கணுமா இல்லையா? நம்பிக்கை நல்லவர்களே. எனவே யாராவது நம்மள பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது. அது நல்ல பழக்கம். ஏன்னா போய் மன்னிப்பு கேட்டுட்டா ரெண்டாவது வாட்டி தப்பு செய்ய மாட்டோம், மனசு வராது. போய் மன்னிப்பு கேட்ட பிறகு திரும்பி தப்பு செய்ய மனசு வராது. வந்துச்சுன்னா திரும்பியும் போய் கொண்டு போய் நிற்கணும், எந்த மூஞ்சியை கொண்டு போய் நிற்போம், அப்போ வெட்கம் வரும். அதனால நம்மளால் பாதிக்கப்பட்டவட்ட போய் இன்ஷா அல்லாஹ் மன்னிப்பு கேட்போம். ரப்பு அதை மன்னிப்பு அல்லாஹ் கபூல் செய்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வியார்களே, எனவே அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏதேனும் குற்றம் குறைகள் வச்சிருந்தா அல்லாஹ்ட்ட கேட்போம். மனிதர்களிடத்தில் ஏதேனும் நம்ம தவறு செஞ்சிருக்கோமே ஆனால் அந்த மனிதர்களிடத்தில் கேட்டுட்டு ரப்பிட்ட கேட்கக்கூடிய பழக்கம் உள்ள மக்களாக நாம் எல்லாம் மாறுவோம். மனிதர்களே, அடுத்தது இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் விஷயத்தில் நம்ம பொதுவாக தான் இருக்கிறோம். நம்ம பொதுவாகவே நல்ல அமல் செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் சோர்வு இருக்கும். பகல் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறோம், அவ்வளோ டயர்டாக இருக்குது, எப்படா தொழுக முடியும் போய் தூங்கலான்னு பார்த்தா அதிர்ந்து வேற இங்கே நின்றுக்கிட்டு என்னென்னமோ சொல்கிறாரு, பேசிகிட்டு இருக்கிறாரு, எப்படா பயானம் முடிப்பார், அடுத்து போகலாம். ஏன்னா டயர்ட்னஸ், நம்முடைய அந்த உடல் உபாதைகள், அந்த உடலுடைய சோர்வுகளை பற்றி அதெல்லாம் உணர்த்தும் நம்பிக்கையவர்களே. ஆனால் அப்படி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு போய் தூக்கிடக்கூடாது. அடுத்தடுத்த அமல்களை நம்ம இருக்கணும். ஏன்னா நல்ல அமல் அல்லாஹ் செய்வதற்கு வாய்ப்பு தருகிறான்னு சொல்லும் பொழுது அதை நம்ம என்ன செய்யணும், யூஸ் பண்ணிக்கணும். அந்த விஷயத்தில் நம்ம சற்று பொடுபோக்காக இருப்போமே ஆனால் அது நமக்கு தான் நஷ்டமாக அமையும். நம்பிக்கையவர்களே, சரதாலிசம் சொன்னாங்க, ரமதானுக்கும் ரஜபுக்கும் இடையில ஒரு மாதம் இருக்கிறது, அது ஷாபானுடைய மாதம். அந்த ஷாபான் மாதத்துல அல்லாஹ் நாம செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தி காட்டப்படுகிறது. அப்படி உயர்த்தி காட்டப்படும் பொழுது நான் நோன்பாளியாக இருக்க ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஷாபான் மாதத்துல நம்ம எத்தனோ வச்சிருக்கோம், யாரும் வச்சிருக்க மாட்டோம் பெரும்பாலும். ஆனால் ஒரு சிலவங்க பேருந்தானவங்க என்ன செய்யறாங்க, இந்த பராத் இரவு நோம்பு 3 நோம்பு வச்சிருக்கிறாங்க. எத்தனை பேர் மட்டும் கேட்டாங்க, 3 நோம்பு தானே ஹஸ்ரத், 2 நோம்பு தானே ஹஸ்ரத் அப்படின்னு. நம்ம சொல்றது அந்த நோம்புல ஷாபான் மாதத்துடைய நோம்பாக கணக்காகும். ஆனால் நாளைக்கு ஒரு நாள் நோன்பு வைப்பது இருக்கிறது, அதுதான் பராத்துடைய சுன்னத்தான நோன்பாக அமையும் நம்பியிருக்கிறவர்களே. எனவே அட்லீஸ்ட் இன்ஷா நாளைக்கு ஒரு நாளாவது என்ன செய்யணும், நோன்பு வைப்பதற்கு முயற்சி செய்ய நம்பியிருக்கிறவர்களே. ஏன்னா என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்ட அவங்களே இந்த மாசத்துல தன்னுடைய அமல், தான் நபியாக இருந்தாலும் தன்னுடைய அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அல்லாஹ்ட்ட போய் சேர்க்கப்படும் பொழுது நோன்பாளியாக இருக்கிற நிலையில போகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்கன்னா அந்த விஷயத்தை நம்ம எவ்வளவு பொழுதுபோக்காக இருக்கிறோம். பொதுவா பொழுதுபோக்கு இருக்கிறது, அது யாருடைய செயல்? சோம்பேறிகளுடைய செயல். சோம்பேறிகள் தான் பொழுதுபோக்காக இருப்பாங்க.
எனவே அந்த சோம்பேறிகளாக நாம இருக்கக்கூடாது. சரதாலிசம் இந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் அல்லாட்ட பாதுகாப்பு இருக்கிறாங்க. அன்பிற்கினியவர்களே, ஏன்னா சோம்பேறித்தனம் இருக்கிறது நல்லதை செய்ய தூண்டாது. நல்லதை செய்வதற்கு நம்ம முயற்சி செஞ்சாலும் ஏதேனும் ஒரு விஷயத்தை இடையூறாக கொண்டு வந்து அந்த நல்லதை செய்வதிலிருந்து விடுதலையாக்கிவிடும், அது நம்ம விடுபட செஞ்சுவிடும். அப்படி யாரெல்லாம் பொதுபோக்காக இருக்கிறார்களோ அவர்கள் யாருக்கு எதற்கு உரியவர்கள் தெரியுமா? நரகத்துக்கு உரியவர்கள். நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது, வலக்கது நரகனா லி ஜஹன்னம கஸீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ். அதிகமான மக்களை மனிதர்களிலிருந்தும் ஜின்களிலிருந்தும் நாம் நரகத்திற்காகவே படைச்சிருக்கோம்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். வலக்கது தரஅனா லி ஜஹன்னம, நரகத்திற்காகவே நாம் மனிதர்களிலிருந்தும் ஜின்களிலிருந்தும் அதிகமானவர்களை படைச்சிருக்கிறோம். அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளம் இருக்கும் ஆனா நல்லதை யோசிக்க மாட்டாங்க. வலஹும் அயுனுன் லா யுப்சிரூன பிஹா, அவங்களுக்கு பார்வை இருக்கும் நல்லதை பார்க்க மாட்டாங்க. வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு செவி இருக்கும் ஆனா நல்லதை கேட்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட மக்களுக்காக நரகத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்கோம்? படைச்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் அவர்களுக்கு உதாரணத்தை சொல்றான். அதாவது உள்ள இருந்தும் சிந்திக்காத, கண்ணு இருந்தும் நல்லதை பார்க்காத, காது இருந்தும் நல்லதை கேட்காதவர்கள் உலாயிக்க கல் அன்ஆம், அவர்கள் கால்நடைகளை போலவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. கால்நடைகளை போன்றவர்கள். பல்கும் அதல்ல, இல்லை இல்லை, கால்நடையாவது நன்றி விசுவாசியா இருக்குது. சில சமயத்தில் தனக்கு எலும்பையோ கரியோ போட்டவர்களுக்கு கூட வாலாட்டி கொண்டு நன்றி தெரிவிக்கிறது. ஆனா மனிதனே, நீ ஏன் உன் ரப்புக்கு நன்றி கிட்டவனாக இருக்கிறாய்? அல்லாஹ் கேட்கிறான். பல்கும் அதல்ல, கால்நடை கூட இல்லை, அதை விட கேடு கட்டவங்க சொல்லி அல்லாஹ் சொல்றான். பல்கும் அதல்ல, அதை விட கேடு கட்டவங்க. உலாய்க ஹுவல் காஃபிலூன், அவர்கள் தான் பொடுபோக்கானவர்கள் என்று அல்லாஹ் ஆயத்தை முடிக்கிறான். அப்ப அன்பிற்குரியவர்களே, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லும் பொழுது, நல்லதை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லும் பொழுது பல காரணங்களை சொல்லி அந்த நல்ல விஷயங்களை தடுத்து கொள்ளக்கூடாது. அன்பிற்குரியவர்களே, அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் 5 நேரமும் வாங்க சொல்லப்படுகிறது. அந்த வாங்கை காதல வாங்கும் பொழுது கண்டிப்பாக பள்ளிக்கு ஒரு தொழக்கூடிய மக்களாக நாம் மாறணும். அந்த விஷயத்துல பார்த்துக்கலாம், ஜும்மாவுக்கு போய்க்கலாம், அல்லது அடுத்து ரமலான் தான் வருது, ரமலான இடத்தை மொத்தமாக சேர்ந்து வச்சுக்கலாம். அப்படி இருக்கக்கூடாது. அன்பிற்கிறவர்களே, ஒவ்வொரு நாளும் 5 நேரமும் தொழுவது ஒரு கட்டாய கடமை. அப்ப சில அமல் இருக்கிறது, சில மக்கள் செஞ்சுட்டாங்க, எல்லா மக்களும் செஞ்ச மாதிரி ஆயிடும். ஜனாசா தொழுகை ஊர் ஃபுல்லா ஒன்று சேரணும்னா இல்லை, ஊர்ல ஒரு 10 பேரோ 40 பேரோ ஒன்று சேர்ந்து தொழுதுட்டாலே மீதி உள்ள மக்களுடைய கடமை நிறைவேறிடும். ஆனா 5 நேரம் தொழுது இருக்குது, அது அப்படி அல்ல. ஃபர்து ஐன், ஐனுன்னா ஒவ்வொருவர் மீது கடமை. அந்த தொழுகை விஷயத்தை நம்ம பொதுபோக்காக இருந்தோமையானால் நம்ம கால்நடை விட கேவலமானதுங்கிறத இந்த ஆயத்தின் வழியாக அல்லாஹ் சொல்லப்படி செய்கிறார். அன்பிற்குரியவர்களே, எனவே இந்த இரவில் நம்ம வசதிக்கு வெளிப்பாடாக ஒரு நியத்து வைப்போம். இன்ஷா அல்லாஹ், நான் மூத்தா போற வரையும் நான் இந்த தொழுகை விட மாட்டேன். நீங்க வைக்கலாமா? மனசார சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்ட்ட துஆவும் கேளுங்க. யா அல்லாஹ், என்னுடைய பொழுதுபோக்களோ அல்லது என்னுடைய வேலையின் காரணமாகவோ அல்லது ஏதேனும் ஒன்றா காரணமாக உன்னுடைய கடமையை நிறைவேற்றாமல் நான் பொழுதுபோக்காக இருக்கிறேன். இந்த பொழுதுபோக்கின் காரணமாக நரகவாதி ஆக்கிறாத ரப்பே என்று அல்லாஹ்ட்ட தொழுது துஆ கேட்போம். அல்லாஹ் தொழுகையாளிகளாக நம்ம எல்லாம் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அடுத்துக்குரியவர்களே, அப்ப அடுத்த இன்னொரு செய்தி என்ன சொன்னோம்? நோன்பாடியாக இருக்கணும்னு சொன்னோம், நோன்பு வைக்கணும்னு சொன்னோம். அந்த நோன்புடைய நிலையை யோசிக்கும் பொழுது சுபஹானல்லாஹ், நம்ம வைக்கிற நோம்புக்கும் நபிமார்களும் சஹாபாக்களும் வச்ச நோம்புக்குள்ள வித்தியாசத்தை பார்க்கும் பொழுது மலைக்கும் மடுவுக்கும் மத்தியில் ஒரு வித்தியாசம். அப்படித்தானே? கணிதக்குரிய அல்லாஹ்வியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் சில சமயத்தில் சஹர் உண்ணுவதற்கு உணவு இருக்காது, இஃப்தார் நோன்பு திறப்பதற்கு சரியான உணவு இருக்காது. ஆனாலும் நோன்பு வைக்கிறதுல ஆர்வமாக இருந்தாங்க. இன்னைக்கு எல்லா வசதி வாய்ப்பும் இருந்தும் சில காரணங்களை எல்லாம் சொல்லி சுன்னத்தான சில சமயத்தில் ஃபர்லான் நோன்பை கூட தட்டி கழிச்சிடும். அப்படியே நம்ம நோன்பு வச்சாலும் மார்க்கும் சொல்லக்கூடிய விதத்தினுடைய உணவு ஆரோக்கியகரமான கிடையாது. அப்படித்தானே? மார்க்கம் சொல்லக்கூடிய விதம் என்னங்க? அரை வயிறு உணவு, 1/4 வயிறு தண்ணி, மீதி 1/4 வயிறு ஃப்ரீயாக இருக்கணும். நம்ம மொத்தமாக ஃபுல்லாக ஆக்கிடுறோம். எதை வச்சு? உணவாலையும் முடிச்சிடுறோம், தண்ணி குடி கூட இடம் இல்லை. சகர் நேரத்தில் சாப்பிடுங்க, அதில் பறக்கத்து இருக்குன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
சகர் நேரத்தில் சாப்பிடணும். சகர் உணவு மற்ற சமய மக்களுக்கும் நமக்கு இஸ்லாத்துக்கும் வித்தியாசமே சகர் உணவு தான். அவங்களும் விரதம் வைக்கிறாங்க, ஆனால் காலையில் வேறு அதிகாலை எழுச்சி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் முஸ்லீம்களான நாம தான் காலை எழுச்சி சகர் செய்யணும். அது பரக்கத்து இருக்குது, சுன்னத்து. அதனால சகரில் ஏற்றி சாப்பிடுங்க, அதில் பரக்கத்து இருக்குன்னு சொல்லி சிவதாலே சொன்னாங்க. நம்ம தப்பாக நினச்சிக்கிட்டு பரக்கத்தான் சாப்பிட்றோம். ஓடுறது, பறக்கிறது, நீந்துறது எல்லாத்தையும் நைட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு காலில் இதில் ஒரு முறை, அதில் ஒரு முறை, இதில் ஒரு முறை, வயிறு ஃபுல்லாக இருக்குது. ஃபஜர் நேரத்தில் வந்து தொழுவாங்கன்னா இமாம தான் குனிஞ்சு நிமிடுறாங்க ருக்குவுல. இவர் தான் செய்கிறாரு, ஏன் குனிய முடியல, வயிற்ற முட்டி நிற்குது. அப்போ ருக்குவுலே இந்த நிலைமைனா சஜிதால சில சமயத்தில் மக்களுக்கு வாந்தி போய் வந்துட்டு கொள்ளுது. அந்த அளவுக்கு வயிறு ஃபுல்லாக நம்ம ஏன்னா எதுக்கப்பா இவ்வளோ சாப்பிட்ற, பகல் ஃபுல்லாக பட்னியாக இருக்க போகிறேன்னு, பகல் ஃபுல்லாக நோம்பு வச்சு பட்னியாக இருக்க போகிறான்னா அதற்காண்டி சகலே விட்டு வாங்கிறது. அதுக்கு பிறகு சரி சகலை தான் இப்படி பகல் ஃபுல்லாக பட்னியாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றாருன்னா இஃப்தார் நேரத்தில் அதை விட ஏன்னா 2 கொட்டை 3 கொட்டை பக்கத்தில் வச்சுக்கிறது, வர போகிற எல்லா வடையும் பஜ்ஜியும் போட்டு உள்ள முக்கிக்கிறது. அது பத்தாதுன்னு சொல்லிவிட்டு வேற ஏதாவது வருதான்னு சொல்லிட்டு தனக்கு அது இல்லைன்னா எட்டி பார்க்குறது. அடுத்த ஒரு என்ன இருக்கு, என்ன வருது, அல்லாஹ் அக்பர். துவா கபுலாகிற நேரம், அல்லாட்ட துவா கேட்டால் அல்லா கபுல் செய்கிற நேரம். அந்த நேரத்தில் கூட ஏன் உணவு என்னங்கிற அந்த உணவின் கவலையிலேயே நம்முடைய வாழ்க்கையில் போய்கிட்டு இருக்கிறோம். இருக்கிற அல்லாஹ்வுடைய. எனவே ரிஸ்க் தரக்கூடியவன் ரப்பாக இருக்கிறான். எனவே பாக்கியமான நேரங்களை வீணாக்கி விடாமல், சஹர நேரமும் பாக்கியமான நேரம், நோம்பு திறக்க நேரம் பாக்கியமான நேரம், இந்த இரவும் பாக்கியமான இரவு. எனவே இது போன்ற நேரங்களில் நம்முடைய அசால்ட்டின் காரணமாக பொதுபோக்காக நடந்து கொள்ளாமல் அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தந்த வழியில் நம்முடைய அமல்களை எல்லாம் ஆக்கிக் கொள்வோம். வல்ல ரப்புல் ஆலமீன் நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்ட நல்லடியார்களாக, நரகத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நல்லடியார்களாக நம்ம எல்லாம் அல்ல ஆக்கியொரு புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஒரே ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லி முடிக்கிறேன். என்னன்னா, சில மக்கள் கேட்கறது உண்டு, நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு நோன்பு வைக்க சொல்றீங்க, வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு நோன்பு வைக்கக்கூடாது, ஏன்னா அது ஈதுர்கள் அந்த நாளை கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கிறது. நம்மளும் அந்த நாளை கண்ணியப்படுத்தக்கூடிய விதத்தை நோன்பு வச்சுட்டா அவர்களுக்கு ஈக்குவல் ஆயிடுவோமோ அப்படின்னு சில மக்கள் கேட்பது உண்டு. நம்பியிருக்கிறவர்கள் கேட்டு இருக்கிறார்கள். அதற்குண்டான பதில் என்னன்னா, நம்ம ஏதாவது ஒரு நேர்ச்சி வைக்கிறோம் வச்சுக்கோங்களேன். நான் வெள்ளிக்கிழமை எனக்கு இந்த வேலை நடந்துச்சுன்னா, எனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னா, எனக்கு சம்பளம் கிடைச்சிச்சுன்னா, எனக்கு நோய் ஷிஃபா ஆயிடுச்சுன்னா நான் நோன்பு வைக்கிறேன், நான் வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு குறிப்பா ஒரு நாளை அது வெள்ளிக்கிழமையாக தேர்ந்தெடுக்க கூடாது. அப்படி தேர்ந்தெடுப்போமே ஆனால் ஒரு நாள் முந்தைய நாள் சேர்க்கணும், அல்லது ஒரு நாள் பிந்தைய நாள் வைக்கணும். அதாவது வியாழன் வெள்ளி அல்லது வெள்ளி சனியாக வைக்கணும். ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் குறிப்பாக ஆக்கிடக்கூடாது. ஆனால் இந்த நாளைய இந்த வெள்ளிக்கிழமை நோம்பு இருக்கிறது, இது அல்லாஹ் நமக்கு தந்தது. ஏன்னா அல்லாஹ் தானே நாளைக்கு பராத்திரவோட இன்னைக்கு நைட்டு வச்சு நாளைக்கு நோன்பு வைக்க சொல்லியிருக்கிறான். எனவே அல்லாஹ்வாக நமக்கு இந்த நாளை ஜும்மாவுடைய நாளாக பராத்த நோன்பு வைக்கும் நாளாக ஆக்கி தந்ததால் பிரச்சனை இல்லை. நாளைக்கு ஒரு நோன்பு வச்சாலும் தப்பு இல்லை அன்பிருக்கிறவர்களே. அதனால அல்லாஹ்வா தேர்ந்தெடுத்து தரக்கூடிய நாளில் நம்ம நோன்பு வைக்கும் பொழுது அது முரணாக ஆகாது. நாம ஏதாவது நேர்ச்சை பண்ணும் பொழுது குறிப்பிட்டு வெள்ளிக்கிழமை மட்டும் தேர்ந்தெடுக்கக்கூடாது, ஒன்று வியாழன் வெள்ளி அல்லது வெள்ளி சனியாக வைக்கணும் என்பது மார்க்கம் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் காட்டி தந்த வழியில், சிறந்தாலும் சொல்லி தந்த வழியில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். வல்ல ரப்புல் ஆலமீன் அனைத்து அமல்களையும் கபூல் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கணிதக்குரியவர்களே, ஒரு 10 நிமிஷம் இடைவேளை இன்ஷா அல்லாஹ். எதுக்குன்னா உங்களுடைய சுய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு. நமக்குலாம் முக்கிய தேவை இருக்குது. நீட்டு கால கையை நீட்டி படுக்கிறது அது இப்போ வேணாம். இன்ஷா அல்லாஹ் எல்லாமே முடிச்சுட்டு வீட்டை போய் படுத்துப்போம். இன்ஷா அல்லாஹ் ஒரு 10 நிமிஷம் இடைவேளை. அந்த 10 நிமிஷத்துல இருக்கிற சுயத்தை முடிச்சுட்டு உள்ள வந்துருங்க. அடுத்த கசதி தொழுகை இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.